எனக்கு நிச்சயமா அரசாங்க வேலை வேண்டும். நிறைய பேர் அரசாங்க வேலைக்காக நிறைய முயற்சி பண்ணி ரொம்ப வருஷமா ரொம்ப கடின உழைப்பை போட்டு வராங்க. அப்படி உள்ளவங்களுக்கு சனி பகவான், செவ்வாய் பகவான், இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா, செவ்வாய் ஏற்கனவே நம்ம கொஞ்சம் வலிமையானவர், ஹார்ட் ஒர்க்கர், சரிங்களா? கோபமும் சட்டு வரும், வேகமும் இருக்கும். அப்படிப்பட்டவர் எப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்துல சனி பகவான், குரு பகவான் சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா, நிச்சயமா நீங்க மருத்துவ சார்ந்த விஷயத்துல போலாமா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், நிச்சயமாக போகலாம். உங்களுடைய ஜாதகத்துல சனி பகவானுடைய, கேது பகவான், அப்புறம் சந்திரன் பகவானுடைய சேர்க்கை இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். DVR கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டிமார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கஃபே நேயர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவுல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல இருக்கிற சனி பகவானும் சூரிய பகவானுடைய சேர்க்கையினால ஒரு சிலருக்கு என்ன மாதிரியான வேலையில மாற்றம் கிடைக்குது, என்ன மாதிரியான வேலை இவங்க முயற்சி பண்ணலாம், அதற்கு என்ன மாதிரியான வழிபாடு பண்ணா அந்த வேலை இவங்க வசமாகும் அப்படிங்கறத வச்சு நம்ம பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா, இந்த சனி பகவானுடைய சூரிய பகவானுடைய சேர்க்கை உங்களுடைய ஜாதகத்திலேயும் நீங்களே உங்க ஜாதகத்தை எடுத்து பார்க்கலாம். அதாவது உங்க ராசி கட்டத்துல உங்க சனி பகவானும் சூரிய பகவானும் எந்த இடத்துல இருக்காங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்படி சனி பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணலாம். நீங்க நிச்சயமா அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஏன்னா அரசாங்க வேலைக்கு சூரிய பகவான் தான் காரகர். அப்படி இருக்கும்போது சனி பகவானும் சூரிய பகவானும் சேரும் போது நிச்சயமாக அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும். இதற்கு என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம் கேட்டாலும் சிவன் வழிபாடு பண்ணலாம். எனக்கு நிச்சயமா அரசாங்க வேலை வேண்டும். நிறைய பேர் அரசாங்க வேலைக்காக நிறைய முயற்சி பண்ணி ரொம்ப வருஷமா ரொம்ப கடின உழைப்பை போட்டு வராங்க. அப்படி உள்ளவங்களுக்கு நிச்சயமா இந்த சிவன் வழிபாடு பண்ணுங்க, அரசாங்க வேலை கிடைக்கும். இது சனி பகவான் சந்திரன் வழிபாடு. இது சனி பகவானும் சந்திரனும் சேர்ந்து இருக்காங்க. இவங்க என்ன மாதிரியான வேலை பார்க்கலாம் அப்படின்னா, ஆல் ரவுண்டர் இவங்க தான். அதாவது ஒரு இடத்துல நிலையா இருக்கக்கூடிய வேலை இவங்களுக்கு அமையாது, சுத்திக்கிட்டே இருப்பாங்க, அந்த வேலை தான் இவங்களுக்கு அமையும். அதாவது மெடிக்கல் ரெப்பா இருப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல இந்த ஃபுட் டெலிவரி பண்றவங்க, இல்லைன்னா டிராவல்ஸ், இல்லைன்னா ரேபிட்டோ, இந்த மாதிரிலாம் இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரியான ஒர்க் பண்றவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் பாருங்கன்னா சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா இந்த ஒரு உட்கார்ந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வேலை அமையாது, சுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய வேலையா தான் இருக்கும். இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், இல்ல எனக்கு ரொம்பவே என்னால இந்த வேலையை பார்க்க முடியல, இதை விட இன்னும் பெட்டரா வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உக்ர அம்மன் வழிபாடு பண்ணணும், சரிங்களா? இந்த துர்கை அம்மன் வழிபாடு, காளியம்மன் வழிபாடு, உங்க வழிபாடு எல்லாம் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும், மாற்றம் உங்களுக்கே தேடி வரும். சனி பகவான் செவ்வாய் பகவான் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா, செவ்வாய் ஏற்கனவே நம்ம கொஞ்சம் வலிமையானவர், ஹார்ட் ஒர்க்கர், சரிங்களா? கோபமும் சட்டு வரும், வேகமும் இருக்கும். அப்படிப்பட்டவர் எப்படின்னா, இவர் ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப உடல் உழைப்ப போட்டு என்ன வேலை பார்க்கணுமோ அந்த வேலை தான் இவங்களுக்கு கிடைக்கும். அதாவது நார்மலா சொல்லணும் பாத்தீங்கன்னா, இந்த மெக்கானிக்கலா இருப்பாங்க, மெக்கானிக்கல் வேலை பார்க்கறவங்க, லேத் ஒர்க் பண்றவங்க, அப்புறம் ரொம்பவே ஒரு கடினமா என்ன வேலை இருக்குதோ அந்த வேலைகள் அனைத்துக்குமே யார் இருப்பாருன்னா சனி செவ்வாய் சேர்க்கை தான் இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வழிபாடு பண்ணா நல்லா இருக்கும், இதோட ஒரு பெட்டர் ஜாப்பா கிடைக்கிறது, இல்ல இந்த வேலையிலேயே பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சரியாகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முருகனுக்கு எண்ணெய் காப்பு, சரிங்களா? முருகனுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி எண்ணெய் காப்பு தருவாங்க. அந்த எண்ணெய் இவங்க வாங்கி கொடுக்கணும். அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கறது மூலமா நிறைய மாற்றங்கள் இவங்க வேலையெல்லாம் நிச்சயமா நடக்கும். இது சனி பகவான் புதன் பகவானுடைய சேர்க்கை இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், புத்திசாலினா அவ்வளவு ஒரு பெரிய புத்திசாலியா இருப்பாங்க. ஒரு மேக்ஸ்ல இருக்கட்டும், ஒரு தொலைத்தொடர்பு சாதனங்கள்ல இருக்கட்டும், ஒரு கம்ப்யூட்டர் சைட்ல, இன்னொன்னு ஐடிஐல, அந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டு, இந்த மாதிரியான ஃபீல்டு எல்லாமே இவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். என்ன முயற்சி பண்ணாலும் சரி, ஏதாவது ஒரு தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, நாங்க இந்த வேலை கிடைக்க நாங்க இந்த ஊர்ல இருக்கக்கூடாது, வெளியூர் தான் போகணும், சாஃப்ட்வேர் ஃபீல்ட வெளியூர் போகணும்னு கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா முப்பிடாதி அம்மன், முத்தாளம்மன் வழிபாடு பண்ணணும். இவங்க பண்ணாங்கன்னா அதோடைய மாற்றம் இவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். இவங்களை எதிர்பார்த்த வேலையும் நிச்சயமா கிடைக்கும். இது சனி பகவான் குரு பகவான் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, குரு பகவான்னா யாருன்னா நம்மளோட குரு தான். இவர் ஆசிரியர் வேலைக்குள்ள அவங்கள கொடுக்காரு, ஆசிரியர் வேலைக்கு முயற்சி. இது இன்னொரு முக்கியமானதானா வங்கியில, இன்னொன்னு மத போதகர். இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய குரு பகவானுடைய சேர்க்கை உள்ளவங்க நிச்சயமா இந்த வேலையில இருப்பாங்க. இந்த வேலைக்கு நான் முயற்சி பண்ணலாமான்னு கேட்கிறவங்களுக்கும் சொல்றேன், உங்களுடைய ஜாதகத்துல சனி பகவான் குரு பகவான் சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா நீங்க ஆசிரியர் வேலை, லெக்சரரு, வங்கிக்கு, இந்த மாதிரியான வேலைக்கு போகலாம். இது என்ன வழிபாடு பண்ணலாம், சித்தர்கள் வழிபாடு பண்ணா ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். சனி பகவான் சுக்கிர பகவானுடைய சேர்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, நகை சம்பந்தப்பட்ட ஒரு வேலை அல்லது தொழில், அழகு சாதன பொருட்கள், அது உண்டான ஒரு தொழில் அல்லது வேலை பாக்குறாங்க, இல்ல நான் வேலைக்கு போனல சொந்த தொழில் பண்ணலாமான்னு
கேட்கும்போது உங்களுடைய ஜாதகத்துல சனி பகவான் சுக்கிர பகவான் சேர்க்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க பண்ணலாம். சரிங்களா? இதுல என்ன வழிபாடு பண்ணா ரொம்பவே சிறப்பம்சமா இருக்கும்னா வீரமாகாளி வழிபாடும் வனபத்ரகாளி அம்மன் வழிபாடும் பண்ணா ரொம்பவே சிறப்பா இருக்கும். இல்ல நான் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறேன், பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில், சுக்கிரன்னா யாருன்னா நம்ம பெண்களை சொல்லுவோம். சரிங்களா? பெண்கள் திருமணத்தை சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது திருமணம் கேட்டரிங் எடுத்து பண்றவங்க, திருமணம் ஆர்டர் எடுத்து பண்றவங்க, டிசைனிங் எடுத்து பண்றவங்க, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா திருமணத்திற்கு உண்டான மேக்கப், இந்த அழகு சாதன பொருட்கள், சாரி, இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு நல்ல வருமானம் வரும், பேரும் புகழும் கிடைக்க உண்டான அமைப்பு நிச்சயமா இவங்களுக்கு இருக்கு. இதே இது சனி பகவான் ராகு பகவானுடைய சேர்க்கை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கர்மா சம்பந்தப்பட்ட வேலையில பண்ணுவாங்க. அதாவது ஆம்புலன்ஸ் ஓட்டுறது, சுரங்கப்பாதை, அதுல ஏதாவது ஒரு வேலை, இந்த மாதிரியான வேலைகள் உண்டான அமைப்பு இவங்களுடைய ஜாதகத்துல இருக்கும். இவங்க என்ன வழிபாடு பண்ணா வீரபத்ரர் வழிபாடு பண்ணா ரொம்பவே சிறப்பானதா இருக்கும். அதே இது சனி பகவான், கேது, சந்திரன் இவங்க 3 பேர் சேர்ந்து இருக்காங்க அப்படின்னாலேவும் என்ன ஆகும் அப்படின்னா ஆன்மீக ரிலேட்டடா போவாங்க ரொம்ப. இன்னொன்னு சித்த மருத்துவம், மெடிக்கல், கெமிக்கல் லைன்ல போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் போக ரொம்ப ஆர்வமா இருக்கும். இல்ல இந்த மாதிரி விஷயங்களை நம்ம போகலாமா, மருத்துவ சார்ந்த விஷயத்துல போலாமா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், நிச்சயமாக போகலாம். உங்களுடைய ஜாதகத்துல சனி பகவானுடைய, கேது பகவான், அப்புறம் சந்திரன் பகவானுடைய சேர்க்கை இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நிச்சயமா நீங்க ஒரு பெரிய மருத்துவ ரிலேட்டடா போகிறதுக்குண்டான அமைப்பு, மெடிக்கல் ரிலேட்டடா போகிறதுக்குண்டான அமைப்பு இருக்கு. பெரிய தடைகளை தாண்டின ஒரு வெற்றி தான் உங்களுக்கு கிடைக்கும். மாரியம்மன் வழிபாடு பண்ணுங்க, நிச்சயமா ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். இதே இது சனி பகவான், குரு, சூரியன், சரிங்களா? இவங்க 3 பேருடைய சேர்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது IPS IAS ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. நானும் படிச்சுக்கிட்டு தான் வந்துருக்கேன். UPS எல்லாம் நிறைய படிச்சிருக்கேன், IASக்கு IPSக்கு எல்லாம் நிறைய ட்ரை பண்ணிட்டேன். நானும் இன்னும் இல்லைன்னா புதுசா நான் தொடங்கணும்னு ஆரம்பிக்கேன், படிக்கலாமா செய்யலாமான்னு கேட்டா உங்களுடைய ஜாதகத்துல சனி பகவான், குரு பகவானுடைய, சூரிய பகவான் இவங்களுடைய 3 பேரோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. அவங்க 3 பேரும் சேர்ந்து இருக்காங்களா அப்படிங்கிற பட்சத்துல நிச்சயமா நீங்க முயற்சி பண்ணலாம். மகாலிங்கேஸ்வரர் வழிபாடு பண்ணணும். அதாவது சிவன் தான், ஆனா அதை சிவனேவும் மகாலிங்கேஸ்வரரா இருப்பார். என்ன கோயில்னு பார்த்து நீங்க போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு நிச்சயமா அந்த படிப்பதற்கு உண்டான ஒரு வழி ஏற்படுத்தி தருவாங்க, மாற்றம் ஏற்படும். இது புதன் செவ்வாய் சேர்க்கை இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன். இவங்க என்ன மாதிரியான ஒரு வேலையில இருப்பாங்கன்னா ஏதாவது ஒரு அடிமை தொழில் பண்றது, இல்ல ஒரு சிலருக்கு அடியாள் மாதிரி அந்த மாதிரியான ஒரு வேலையில இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு தான் இருக்கும். சரிங்களா? இதே கடகத்துல புதன் செவ்வாய் இருக்காங்க அப்படின்னா விவசாயத்துல இருப்பாங்க. அந்த விவசாயத்துல இப்ப உள்ள காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கொடிக்காய்கள் எல்லாம் போட்டா நல்லா இருக்கும். இவங்க அதுல இருந்து வெளியில வரணும். இந்த நான் சொன்ன மாதிரி பொதுவாவே இந்த புதன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறவங்க அடிமை அடியாளா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுல இருந்து நீங்க வெளியில வர்றதுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் வழிபாடு பண்ணுங்க. அந்த முருகன் வழிபாடு பண்றது மூலமா உங்களுக்கே தைரியம், வீரியம் அதிகரிக்கும். அதுல இருந்து வெளியே ஏற்கனவே தைரியமா தான் இருப்பீங்க, சரிங்களா? ஆனாலும் அதுல இருந்து வெளியில வந்து புதுசா ஏதாவது ஒரு மாற்றத்துக்கு போகுமாங்கிற ஒரு மைண்ட் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். இது எதுக்கு? சனி பகவானுக்கு 2ல சுக்கிரன் இருக்காரு அப்படிங்கும்போது மனைவி மூலமா ஒரு வருமானம், மனைவிக்கு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கும். மனைவி மூலமா தான் வருமானம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு நிச்சயமா இருக்கும். ஜாதகத்துல செக் பண்ணி பாத்துக்கோங்க. இது சனிக்கு 2ல ராகு இருக்காரு அப்படின்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீர் ராசியா இருக்கிறதுனால இந்த ஒயின் ஷாப் சம்பந்தப்பட்ட இடத்துல வேலை, இல்லைன்னா இந்த தண்ணீர் விற்பாங்க இல்லையா, நார்மல் தண்ணி, குடிக்கிற தண்ணி, அந்த மாதிரியான ஒரு பிசினஸ் தொடங்குறதுக்கு உண்டான அமைப்புன்னு சொல்லி இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கு. சோ நம்ம ஒவ்வொரு சேர்க்கைக்கும் என்ன மாதிரியான வேலையும் என்ன மாதிரியான ஒரு வழிபாடு பண்ணா மாற்றம் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம். அதே மாதிரி அடுத்த பதிவுல உங்களை சந்திக்க நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.